அள்ளி போடியா அது. என்ன பண்ணுறீங்க? நெல்லை வைக்க போகிறோம். அதுக்கு இந்த பாத்திரத்தில் ஊற வச்ச நெல்லை அள்ளி போட்டுரும். இல்லை நேற்று ஊற வச்சது 6 நாள் 12 மணி நேரம் ஊறி இருக்குது. ஊறினதுக்கப்புறம் இதை எடுத்து கொட்டுறோம். கொட்டி இந்த பாத்திரத்தில் உள்ளதை அந்த அடுப்பில் வச்சு நெல்லை அடிப்போம். அந்த மாதிரி ஆமாம், இது நீளமா இருக்கு. அது அவிக்கும் பருவத்தை தெரியுது. மவுந்துரும்ல என்ன கொஞ்சம் சோறு எந்த மாதிரியும் ஒரு அடியில மட்டும் அவிச்சிருக்கேன். நான் போன தடவை எங்களுக்கு கொஞ்சம் அவிச்சிட்டு குழஞ்சி வச்சு. எங்கள் ஊர்லேயே நான் ஒருத்தன் தான் இயற்கை விவசாயம் பண்ணுறேன். இங்கே மக்கள் எவ்வளோ பேர் விவசாயம் பண்ணாலும் என்னத்தான் விவசாயம்னு எல்லோரும் அன்பாக கூப்பிடுவாங்க. அது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியை தான் தருது. இப்படி அள்ளி போடுறப்ப இந்த தண்ணியை வந்து டைட் அள்ளணும்னா இப்படி இதாகிடும், தண்ணியெல்லாம் வடிஞ்சிடும். ஆமாம், இப்படி தட்டுட்டு அள்ளணும் அப்படின்னா தண்ணியை வடிகிற வரைக்கும் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணணும். அதனால் டைட் அள்ளுறோம் அப்படின்னா பெஸ்ட்டு. ஆமாம், அள்ளி அள்ளி போட்டுக்கிட்டே இருக்கலாம். அதனால் டைட் அள்ளுறோம். டைட் அள்ளினா தண்ணி அப்படியே உடனே வடிஞ்சிடும். அப்படி போடுறதுக்கு சரியாக இருக்கும். ஆமாம், நடுவில் மட்டும் வை. இவ்வளோ தான் வைக்கணும். ஆமாம், அளவுக்கு அதிகமாக பொங்கிட்டு வந்துடும். பொங்கிட்டு வரும். இந்த அள்ளி போட்டுல சட்டியில் வைக்கிறோம். சாக்க மேலே வைக்கண்டா. இதுக்கு சரியா இருக்கு. அதுதான் கொஞ்சம் நாட்டில் வச்சிருக்கு. இதுக்கு ஒன்றும் வைக்க வேண்டாம். இது போட போகிறேன். அந்த சரி எடுத்து வச்சுருக்கு. ஏன் வர வேணுமா? இந்த இடத்துல அந்த வரவே போதுங்க. போதுமா? இதை வந்து இதுக்கு மேலே சின்ன சாக்கு போட்டு முடியும். மூடி போட்டோம் அப்படின்னா மூடிக்கா வைக்கக்கூடாது. அது உள்ள திரிச்சு விடு. திரிச்சுணுமா? வர அந்த அக்கா பாரு பையா பார்த்துக்க மடிச்சு விடுப்பா மேலே. ஏன் மடிச்சு விட சொல்கிறாங்கன்னா டீ போடுறப்ப அது எரிஞ்சிடும். அதுதான் மடிச்சு விட சொல்கிறாங்க. ஆமாம், டீ ஒன்று போல் எரிஞ்சிக்கிட்டே இருந்தால் தான் ஒன்று போல் அவியும். நெல் வந்து குலையாமல் இருக்கும். ஆமாம், ஒரு சைடே தீ போடக்கூடாது. ஆமாம், ஒரு சைடே போடக்கூடாது. எல்லா சைடும் ஒன்று போல் எரியணும். சரியா வச்சுருக்கேண்ணா, பார்த்துக்கோங்க. சரியா இருக்கு. போடுங்க போதுங்க. அவ்வளோதான் அவ்வளோதான். போதும் போதும். வெளியே தொங்கக்கூடாது. தொங்குச்சுன்னா தீ எறிகிறப்ப அது கருகிரும். சரியா? ஒன்று போல் எல்லா பக்கமும் விர வைக்கணும். ஒரு பக்கமே வச்சுட்டு போகக்கூடாது. சுற்றி 4 பக்கமும் வச்சோம் அப்படின்னா 3 பக்கம் வச்சோன்னா தான் தீ ஒன்று போல் எரியும். இது ஒன்று போல் தீ எரிஞ்சிக்கிட்டே இருக்கணும். இப்படி மட்டையை வச்சு நம்ம இதெல்லாம் இப்போ கழிவாக மாற்றிட்டோம். இந்த விறகெல்லாம் கழிவாக மாற்றிட்டோம். கேஸ் வச்சு எரிக்க ஆரம்பிச்சிட்டோம். கேஸ் வச்சு எரிக்கிறத விட விறகு மட்டையெல்லாம் இப்படி தேங்காய் மட்டை, தென்னங்கீத்து இதெல்லாம் விறகை நம்ம பயன்படுத்துகிற விட்டு இந்த தற்சார்பு வாழ்க்கையை விட்டு இப்போ நம்ம வந்து எல்லாருமே கேஸுக்கு போக ஆரம்பிச்சிட்டோம்.
இந்த தற்சார்பு வாழ்க்கையை விட்டு எல்லோரும் கேஸுக்கு போக ஆரம்பித்தனால நம்மளுடைய மரக்கழிவுகள்லாம் குப்பையாக மாற ஆரம்பிச்சிருச்சு. அதை நம்ம பயனுள்ள முறையில் நெல் அவிக்கிறதுக்கு பயன்படுத்துகிறோம். என்ன சத்தம் கேட்குதுன்னு பார்க்காதீங்க, அவர் வண்டியை ரொம்ப நேரம் ஸ்டார்ட் பண்ணுறாரு, முடியலை. ஆமாம், ஊடால இதான் சத்தம் கேட்குது, பார்த்துக்கோங்க. மேலேருந்து ஆவி வர ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா நெல் அவிஞ்சிருச்சுன்னு அர்த்தம். இதை எடுத்து அப்படியே கீழே கொட்ட வேண்டியதுதான். என்ன பண்ணியிருக்கோம்? நல்லா என்ன பண்ணியிருக்கோம்? நெல் அவிச்சிருக்கோம். அவிச்சு அதில் தண்ணியை இருக்கிற கணிச்சியை கொட்டி விடுறோம். ஓ, இதை வந்து மறுபடியும் போடணும். சரி சரி சரி. இப்படித்தான் இயற்கை விவசாய முறையில் இயற்கை உரங்களை நாமளே தயாரித்து இப்படி நெல் மணிகளை உற்பத்தி பண்ணி அதை நம்ம கிராமத்து பாரம்பரிய முறையில் அவிச்சு அரைச்சி அதை நம்ம நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் கொடுத்து வர்றோம். அடுத்த ஒரு காணொளியில் இந்த அவிச்ச நெல்லை எப்படி காய போடுறோம், அதை எப்படி அரைக்கிறோம் அப்படின்னு பார்க்கலாம். அதுவரை நன்றி, வணக்கம்.